அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த ஸ்பெஷலான டாக்டர்ஸ் மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளுக்கு நேரலில் அவங்களும் பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 0444459694 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 2 ஸ்பெஷலான டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. அந்த வகையில் முதல் ஆஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எர்போ கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஜலஜவதி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக எந்த விதமான பிரச்சனைக்குமே மூல காரணம் வந்துட்டு ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை, ப்ராப்பரான ரெஸ்ட் இல்லை அப்படின்றதா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இருந்த காலகட்டத்தில் ஸ்கூல்ஸ்லாம் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் 9 o'clock 10 o'clock மேலே முழிச்சிருக்கக்கூடாது, தூங்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்னிங் மேக்ஸிமம் 7 o'clock வரைக்கும் தூங்கலாம். பட் இப்போ குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா 11 o'clock 12 o'clock மேலே தான் தூங்குறாங்க. எழுந்துக்கிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகுது. ஸ்லீப் பேட்டர்ன் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நைட் லைஃப் ஸ்டைல் தான் வந்துருச்சுன்னு சொல்லலாம். நைட் தான் எல்லாருமே முழிச்சிருக்காங்க. இது ஆரோக்கியத்தை பலவிதமாக பாதிக்குது. அதை பற்றி எனக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். ஆமாம், இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக மேக்சிமம் நம்மளுக்கு வரக்கூடிய நோய்கள் அனைத்துக்குமே காரணம் மனம்தான். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சொர்க்கத்தை நரகமாக மாற்றுறதும் நரகத்தை சொர்க்கமாக மாற்றுறதும் நம்மளோட மனதை பொறுத்து தான் அமைகிறது. இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக இப்போ மேக்ஸிமம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் எல்லாமே பார்த்தோன்னா நம்மளோட தூக்கத்தோட தொடர்புடையதாக தான் இருக்குது. நம்மளோட தூக்கங்கிறது பார்த்தோன்னா யாருமே இப்போ கரெக்டான நேரத்துக்கு தூங்குறது கிடையாது, கரெக்டான நேரத்துக்கு காலையில் எந்திரிக்கிறது கிடையாது. கரெக்டான நேரத்துக்கு தூங்கினோன்னா கரெக்டான நேரத்துக்கு நம்ம எந்திரிச்சிடுவோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இயற்கையாகவே நம்மளுக்கு பயாலஜிக்கல் கிளாக் நம்மளுக்கு நம்ம பாடிக்குள்ளாடி இயங்கிட்டுருக்கு. அந்த பயாலஜிக்கல் கிளாக்கு இயங்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது கிடையாது யாருமே. எப்படின்னு பார்த்தோன்னா இரவு நேரத்தில் நிறைய நேரம் நம்ம டிவி பார்க்குறது, மொபைல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது, சிஸ்டம்ஸ் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக அதுக்காக நம்ம செலவிடும்போது அந்த லைட்ஸ் அந்த வெளிச்சமானது பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னர் லெவலில், அதாவது நம்மளோட பீனியல் கிளாண்டில் சில ஆக்ஷன்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட பீனியல் கிளாண்டுங்கிறது பார்த்தோன்னா நம்ம நெத்தி பொட்டு இருக்கு இல்லைங்களா, நெத்தி பொட்டுக்கு அந்த சென்டர் ஆஃப் த பிரெயின் இதில் தான் பீனியல் கிளாண்டுங்கிறது இருக்குது. அந்த பீனியல் கிளாண்ட் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும் எப்படின்னா அது எப்படி நம்ம அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுறதுங்கிறது எடுக்கிறோன்னா இரவு நம்ம ஒரு 9 மணிக்கு தூங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளாடியே மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நம்மளுக்கு உற்பத்தி ஆகணும். அப்படி அந்த மெலட்டோனின்கிற ஹார்மோன் நமக்கு உற்பத்தி ஆகும்போது தான் நமக்கு நிலையான ஆழ்ந்த அமைதியான தூக்கம், காலையில் எந்திரிக்கும் போதும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நல்ல அழகாக புத்துணர்வோடு நம்ம எந்திரிப்போம். இப்படி இந்த மெலட்டோனின்கிற இந்த ஹார்மோனல் நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்லீப் டிசார்டர்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி பகலில் தேவையில்லாமல் அதிகமாக அந்த ஸ்லீப் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்புறமா அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் ட்ரபிள்ஸ் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் அதே மாதிரி அந்த ஹார்மோன்ஸ், அது மெலட்டோனின்ங்கிறது நம்மளுக்கு இயற்கையாக நல்ல செக்ரேட் ஆகி நல்ல தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட என்டையர் உள்ளே நடக்கக்கூடிய எல்லா பயாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியராக இருக்கும். எந்த நோய் நொடி எதுவுமே வராது. அதே மாதிரி நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் இது எல்லாமே நம்மளுக்கு மாறும். பயாலஜிக்கல் கிளாக் அதை சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிதம் கரெக்டாக நம்மளுக்கு லயமாக நம்மளுக்கு போகும்போது மைண்ட் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளமுமே நம்மளுக்கு வராது, மேக்ஸிமம் வராது. இப்போது அது பாதித்தா என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக சைக்காட்ரிக் இல்னஸஸில் தான் போய் முடியும். எப்போ தூக்கம் யாருக்கு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் கூட நிறைய சேஞ்சஸ் வரும். கம்ப்ளீட்டாக என்டையர் ஹார்மோனல் பேட்டர்னே நம்மளுக்கு அப்படியே மாறும். இந்த மெலட்டோனின்கிற ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரங்களில் மட்டும்தான் இது மேலோங்கி கரெக்டாக நம்மளை அந்த ஆழ்ந்த தூக்க நிலைக்கு கொண்டு போயிட்டு நம்ம பகலில் மன ரீதியாக எவ்வளவு கழிவுகள் இருந்தாலும் அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே ஒரு சமநிலையான தன்மைக்கு கொண்டு போகிறது இந்த மெலட்டோனின்கிற அந்த ஹார்மோன் தான்.
அது வந்து நைட்டு நம்ம தூங்க போகும்போது எப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், இந்த தூக்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எலாபரேட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. தூக்கம் ஒருத்தருடைய ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு அவசியமான விஷயம் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல் நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் மணிநகரி. அப்படியா, கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா கொஞ்சம் ஆடிபிளா இருக்குமா? நீங்க கேட்குற கேள்வியும் தெளிவா இருக்கும், உங்களுக்கு பதிலும் தெளிவா கிடைக்கும். உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் ஜலஜவதி லைன்ல தான் இருக்காங்க. மணிநகரிங்க. மணிநகரி. தொடர்ந்து பேசலாமா? வணக்கம் அம்மா, மணிமேகலைம்மா, சொல்லுங்க. சுகர் இருக்குங்க. சொல்லுங்கம்மா. சுகர் இருக்குது. சுகர் இருக்கு. ஒரு சைடு தோள்பட்டை இடுப்பு வலிங்க. எல்லாம் ஹலோ. ஹலோ. சொல்லுங்கம்மா, சுகர் எவ்வளோ இருக்குமா? சுகர் 300 இருக்குது. சரிம்மா, எவ்வளோ வருஷம் எவ்வளோ நாளா நீங்க சுகர் கம்ப்ளைண்ட்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க? 4 வருஷமா இருக்குங்க. வயசு என்னம்மா உங்களுக்கு? 45. சரிம்மா. 45. எந்த ஊர்மா நீங்க? ஓகே, உங்க லைன் கட் ஆயிடுச்சு. உங்களுக்கு 45 வயது ஆகுது, 4 வருஷமா சுகர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுகர்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பத்தி நீங்க சொல்லலாம். சுகருங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உடம்புல தேவையில்லாத செரிமானமற்ற நம்ம சர்க்கரை தான் வந்து நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அது வந்து சுகராக வந்து சுகர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு காமிக்கும். இப்போ யூஸ்வலாகவே சுகரில் வந்து 2 விதமான இது இருக்குது. சுகர் வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து நம்மளோட டைஜஷன் வந்து ஒழுங்காக இல்லாதவங்களுக்கு, கிட்னியில் எனர்ஜி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும். நம்மளோட ஹெர்போகேர் மருத்துவமனையில் இதுக்குன்னே நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு நாடி பிடிச்சி பார்த்து நல்ல மருத்துவம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து வந்து அவங்க கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு வந்து தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம சீஃப் டாக்டர் எப்போ வர்றாங்கன்ட்டு கன்சல்ட் பண்ணலாம். சீஃப் டாக்டர் வந்து பார்த்தாங்க அப்படின்னா நாடி பிடிச்சி பார்த்துட்டு அவங்க வந்து கிளியராக என்ன பண்ணணும், ஃபர்தர் ஃபாலோஅப் என்ன பண்ணணுங்கிறது சொல்லிடுவாங்க. சப்போஸ் வர முடியல, சீஃப் டாக்டர் பார்க்க முடியல அப்படின்னா டியூட்டி டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? தனலட்சுமி மேடம், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கம் மேடம், உட்கோட்டை. ஓகேம்மா, நீங்க தொடர்ந்து பேசலாம். உங்களோட பிரச்சனை என்னன்றதை நீங்க பகிர்ந்துக்கலாம். டாக்டர் ஜலஜவதி இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா. மேடம் வணக்கம் மேடம். இப்போ வந்துங்க நான் 15 வருஷமா மனநோய் மாத்திரை சாப்பிட்டுருந்தேங்க. சரிம்மா. இப்போ உடம்பு ஓவரா ஏறிடுச்சுங்க. சரிம்மா. இப்போ 2 மாசமா மேடம், ஒரு 2.5 மாசமா இப்போ வந்து அந்த மாத்திரை நிப்பாட்டிட்டு அந்த படபடப்பு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருக்கேன் மேடம். சரிம்மா. நீங்க சொன்னது மாரி பல பிரச்சனைலாம் இடையில வருது மேடம். அந்த மாத்திரை போடுறதுனால தூக்கம் வரணும் மேடம். ஒரே ஒரு மாத்திரை கவர்மெண்ட்ல நிப்பாட்டிட்டாங்க மேடம் அந்த மாத்திரை. சரிம்மா. அதனால வந்து இப்ப உங்களை பார்க்கணும் மேடம். நாங்க எப்ப பார்க்கலாம்? சரிம்மா. அரியலூர் மாவட்டம் அப்படின்னா சென்னையில் வந்து நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். சென்னையில் டி நகரில் நம்மளோட பிரான்ச் இருக்குது. நீங்கள் அங்கே டைரெக்டாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சைக்காட்ரிக் ரிலேட்டடாக என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே எனக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உள்ள பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண சொல்லிடுவோம். நாங்கள் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வரும்போது எல்லா பில்ஸுமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிடுவோம். சில உணவு வழிமுறைகள், கொஞ்சம் கவுன்சிலிங், அப்புறமா வந்து மன ரீதியாக எந்த அளவு வந்து இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அகத்தாய்வு இந்த மாதிரி நம்ம பண்ணணும். அது மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணி அவங்க ஆணி வேர் வரைக்கும் நம்ம போய் அதை வந்து நம்ம எடுத்து வெளியே கொண்டு வரும்போது தான் அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு க்யூர்ங்கிற ஸ்டேஜை வந்து அவங்க வந்து அட்டன் பண்ண முடியும். அதனால் நேரில் வந்து அவங்க கன்சல்ட் பண்ணுறது தான் வந்து நல்லது. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் சார் நேரில் அணுகுனா தான் ஒரு சரியான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டாக்டர் சார் நேரில் போய் பாருங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. யா, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் ஸ்ரீனிவாசன் பேசுறேம்மா. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் எனக்காகதாம்மா. ஓகே சார், நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்களோட பிரச்சனை என்ன, உங்களோட வயது என்னன்றது நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. சொல்லுங்க ஸ்ரீனிவாசன் சார்.
மேடம் வெரி குட் மார்னிங் மேடம். மேடம் ஆக்சுவலி எனக்கு ஹேட் சம் ப்ராப்ளம். இப்போ எப்படின்னா நான் நல்லா படுத்து தூங்குறேன் மேடம். நான் ஓகே ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க நல்லா தான் தூங்குறீங்க, கொரட்டை விட்டு தூங்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பட் மார்னிங் எழுந்திரிச்சிக்கும் போது ஐ டோன்ட் ஃபீல் ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு கம்ப்ளீட் ஸ்லீப் இல்லாத மாதிரி இருக்கு. ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க? நான் ஆக்சுவலி ஐம் டூயிங் பிஸ்னஸ் மேடம். பிசினஸ் தான். பிசினஸ்ல வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அப்படி ஒண்ணுமே இல்லை மேடம், ஒன்றும் இல்லை. இப்போ எப்படின்னா எனக்கு அந்த நைட்ல தூங்கும் போது நான் நடுவில் எழுந்திரிக்கிறது கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஐம் ஆல் ரைட் வித் மை ஸ்லீப். பட் there will be continuous என்ன சொல்ற ட்ரீம்ஸ் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 எபிசோடு ட்ரீம்ஸ் வருது மேடம். ஓகே ஓகே ஒன்றும் இல்லை. இவங்க நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஏதாவது பேக்ல இருந்திருக்கும், அவங்க வந்து வெளியே சொல்லாமல் இருக்கலாம். மேபி சம் டிப்ரெஷன்ஸ் ஏதாவது இருக்கும். அந்த டிப்ரெஷன்ஸ் எல்லாமே இருக்கிறனால தான் ட்ரீம்ஸாக வந்து அவங்களுக்கு வந்து வெளியே வரும். உள்நோக்கி அமுக்கப்பட்ட எல்லா மன பிரச்சனைகள் எல்லாமே வந்து எப்படி எதன் மூலமாக சாட்டிஸ்ஃபை அவங்க ஆகும் அப்படின்னா கனவுகள் மூலமாக தான் வெளிப்படும். கனவுகள் மூலமாக அது வெளிப்படும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆவாங்க. ஆனால் வந்து சில கனவுகள் வந்து அவங்களே டிஸ்டர்ப் பண்ணும். அது மாதிரி தான் இவங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால தான் மார்னிங் எந்திரிச்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கல, தூங்கினாலும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. கொஞ்சம் டைரக்டாக வந்து நம்மகிட்ட கன்சல்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்ல கவுன்சிலிங் எல்லாம் எடுத்துட்டு நம்ம நல்ல தீர ஆராய்ஞ்சு நம்ம வந்து உள்ள வரைக்கும் எந்த இடத்துல வரைக்கும் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்தா தான் நல்ல தீர்வு வந்து இவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? தனசேகர் மேடம், ஆம்பூர்ல இருந்து கால் பண்றோம். ஓகே சார், உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. சொல்லுங்க தனசேகர். எனக்கு வந்து குதிகால் வந்து அதிகமா வலிக்குது மேடம். சரி, வயது என்ன? வயசு 38 வயசு ஆகுது. சரி, குதிகால் வலி வந்து அதிகமா ஒரே கால் தான், லெஃப்ட் சைடு கால் வந்து ஒரே கால் தான் குதிகால் வலிக்குது. சரிங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு கூட பார்த்தோம், அது வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? வெயிட் 80 கிலோ இருக்கிறேன். சரி, சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? இல்லைங்க சுகர் எல்லாம் இது இல்லைங்க. ஓகே ஓகே. மற்றபடி வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அதான் அவங்க சொன்னது என்னன்னா வெயிட் குறைக்கணும், அப்பதான் வெயிட்னால அப்படின்றாங்க. ஆனா ஒரே கால் தான் வந்து எனக்கு அந்த மாதிரி வலி. ஓகே, ஒரு சைடு வாக்கில் சாட்சி அந்த நடக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? இல்லைங்க மேடம், அந்த மாதிரி எதுவும் இல்லை மேடம். தூங்கி எழுந்து காலையில எழுந்தா கீழே காலே வைக்க முடியல மேடம், அப்படியே கால் வந்து பயங்கரமா வலிக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பயப்பட வேண்டாம். டைரக்டா வந்து நம்மள வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுக்கணும். எடுத்துட்டு இவங்களுக்கு வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்காங்க, வெயிட்டே நம்ம கம்மி பண்ணணும். நம்ம ஹெர்போகர் மருத்துவமனையில நம்ம டாக்டர் நவீன் பாலாஜி சார், அவங்களோட தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி சார் தான், அவங்களோட வழிகாட்டுதலின் படி தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். அந்த முறைகளை, அவங்க சொல்லக்கூடிய முறைகளை கரெக்டாக நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இதுக்கெல்லாமே வந்து இதெல்லாம் சிம்பிள் டிசீசஸ் தான், இதெல்லாம் வந்து பெரிய காம்ப்ளிகேட்டட் எல்லாம் கிடையாது. நேரில் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு க்யூர் கிடைக்கும். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். தூக்கமின்மைனால வரக்கூடிய பாதிப்புகள் பற்றி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி பல விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எர்போகேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ஜலஜவதி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசணும், எனக்கும் இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கு, தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். தொடர்ந்து அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, நீங்க லைன்ல தாமா இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தூக்கமின்மைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தூக்கம் இல்லைன்னா எந்த அளவுக்கு பாதிப்புகள் வரும்ன்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? தஞ்சாவூர்ல இருந்து மேடம், ராஜாத்தி. அப்படியா? இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். உங்களோட பாதிப்பு என்னன்றது நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் ஜலஜவதி லைன்ல தான் இருக்காங்க.
வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். வந்து எனக்கு கொஞ்சம் படபடப்பாவே இருக்குது, நெஞ்சு கரிப்பா இருக்கு, ஜீரண சக்தியே ஆக மாட்டேங்குது, ஞாபக சக்தி இல்லாம கொஞ்சம் படபடப்பா இருக்குது. அதுக்கு என்ன செய்யலாம் மேடம்? ஓகேம்மா. இப்போ நீங்க வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களாம்மா? இல்ல மேடம், இல்ல எதுவும் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் இல்லை, எடுக்கல. தான் இருக்கும். நீங்க தஞ்சாவூர் மாவட்டமாம்மா? தஞ்சாவூரே தான் மேடம். தஞ்சாவூர் தான். ஓகேம்மா. இப்போ இந்த தொந்தரவுகள் வந்து எவ்வளவு நாளா இருந்துட்டு இருக்குமா? அது வந்து எனக்கு ஒரு 5-6 வருஷமாவே இருக்கு மேடம். ஏற்கனவே டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கோம். ஆனா இப்ப விட்டுட்டு சரி எப்படியாவது நார்மலா சரி பண்ணிக்கலாம், நம்ம மனசுதான் காரணம்னு முயற்சி எடுக்கிறேன். ஆனா ஒன்றும் சரியா வரல, ஒரு என்னால தனியா செயல்படவே முடியல. ஓகேம்மா. எப்போவுமே வந்து நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கம்மா. எப்போவுமே தூக்கங்கிறது வந்து சீராக இருந்துச்சு அப்படின்னா அஜீரண கோளாறுகள் எதுவுமே வந்து இருக்காது. இப்போது தூக்கமும் அஜீரண கோளாறுகளும் தூக்கம் யாருக்கு நல்லா வருதோ அவங்களுக்கு வந்து அஜீரண கோளாறுகள் சுத்தமாக இருக்காது, நார்மலாக இருக்கும். நல்லா தூங்கி எந்திரிச்சாலே போதும், எல்லா நோய்களுமே வந்து பாதி நோய்கள் நம்மளுக்கு அதிலே வந்து சரியாக போயிடும். இந்த தூக்கங்கிறது வந்து மேக்சிமம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக பால்பிட்டேஷனுங்கிறது வந்து நெஞ்சு படப்படப்புங்கிறது வந்து அதிகமாக இருக்க தான் செய்யும். இன்னும் ஒன்று, ஜென்ரலாக நம்ம கழிவு பொருள்கள் எல்லாம் வந்து வெளியேற்றணும். யூரினாக இருந்தாலும் சரி, மோஷனாக இருந்தாலும் சரி, நம்ம கழிவு பொருள் எல்லாம் வெளியேற்றணும். அப்படி கழிவு பொருள்கள் எல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு வெளியேறாத போது நச்சு தான் வந்து நம்ம உடம்புல வந்து சேர்ந்துருது. உடம்புல எந்த பாகம் வந்து நம்மளுக்கு வந்து வீக்காக இருக்கோ அந்த பாகத்தில் வந்து நோய் வந்து வந்துடுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு ஸ்டொமக்ல வந்து, அதாவது வயிறு அஜீரண கோளாறுகள் எல்லாம் இருக்கு சொல்றாங்க. அஜீரண கோளாறுகள் வந்து அவங்களுக்கு வயிறு வந்து கரெக்டா வந்து இதாகலை. இதுக்கு வந்து பேஸ் வந்து அவங்களுக்கு தூக்கமின்மை தான் கண்டிப்பா வந்து காரணமா இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கரெக்டான வேலைக்கு நல்ல உணவு முறைகள் எல்லாம் உட்கொண்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே சரியாயிடும். ஆனால் இது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் டைரெக்டாக நம்ம டாக்டரை வந்து நேரில் மீட் பண்ணணும். மீட் பண்ணி ப்ரீவியஸாக ஏதாவது ஹிஸ்ட்ரி, ஏதாவது ட்ரீட்மெண்டல் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது, ஏன்னா பாஸ்ட் 5 இயர்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்டல் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்குன்னா நம்ம டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து இவங்களுக்கு வந்து சரியாயிடும். பால்பிட்டேஷனாக இருந்தாலும் சரி, என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஹெர்போகார் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் நவீன் பாலாஜி சாரோட எல்லாம் வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சித்தா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். உடம்புல இருக்கக்கூடிய கழிப்பொருள் எல்லாம் நல்லா வெளியேற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களுக்கு வந்து சரியாயிடும். அஜீரண கோளாறுகள் சரியாகும் போது மற்ற எல்லாமே சரியாயிடும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், சென்னையிலேருந்து எட்டியப்பன் பேசுகிறேன் மேடம். ஓகே சார், உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் ஜலஜவதி இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க மேடம். பையன் ஒரு வருஷமா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தேன் கேன்சரால. என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க? கேன்சருக்காக பார்த்துருந்தேன் மேடம். உடம்பு சரியில்லை அந்த பையனுக்கு. சரி. இப்போ அவங்க கூடயே இருக்கிறதுனால ஒரு வருஷமா சரியா தூக்கம் இல்லை எனக்கு. சரி. இப்போ அவன் இறந்துட்டான், அதுக்கப்புறமா அந்த கண்டினியூ ஆகுது மேடம், தூக்கம் வந்து வரமாட்டேன். ஓகே ஓகே, சரி, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்கலாஜிக்கல் ஓரியன்டாக தான் இருக்குது. இது எப்படின்னா ஆன்சைட்டி, அதாவது பயம், பையன் இறந்துட்டான், ஏதோ ஒன்று நம்ம இழந்துட்டோம், ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்கு இந்த பயம் வந்து வந்திருக்கு. இது வந்து ரொம்ப அதாவது லாங் ஸ்டாண்டிங்காக வந்து இது தொடர்ந்து வரும்போது சைக்கலாஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அந்த சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுறது வந்து என்டையர் சிஸ்டத்தையுமே வந்து அப்படியே அஃபெக்ட் பண்ணும். அதாவது இப்போ நைட்டு மேக்ஸிமம் வந்து அந்த ஹார்மோன், நான் சொன்ன ஹார்மோன் மெலட்டோனின்கிற அந்த ஹார்மோன் தான் வந்து நம்மளை பேலன்ஸ் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டுருக்கு. இப்போ நைட்டு தூக்கம் இல்லை அப்படின்னாலே என்டையர் அவங்களோட பாடி ஃபுல்லாமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இம்பேலன்சஸ் எல்லாமே வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து சீர்படுத்தணும் அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக நிறைய அவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங்ஸ் எல்லாமே நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. சைக்கலாஜிக்கலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஒன்லி நம்ம சைக்கலாஜிக்கல், அதாவது மன ரீதியாக மட்டுமே ஆராய்ந்து கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது. அந்த மருத்துவ முறைகளை நமக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது இவங்களை கண்டிப்பாக அப்படியே வெளியே கொண்டு வந்துடலாம். அந்த டீப்பாக இருக்கக்கூடிய அந்த இன்னரில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா,
அந்த டிப்ரெஷன்லேருந்து அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க நார்மல் ரொட்டீன் லைஃப்பை எல்லார் மாதிரியும் நல்லா ஹாப்பியாக இது பண்ணலாம். ஓகே, டிப்ரெஷன் தான் அதுக்கு மூல காரணம்னு சொல்லியிருக்காங்க. டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்தாலே ப்ராப்பரான ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். டாக்டர், இந்த ஸ்லீப்பிங் டிஸார்டர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தூக்கமின்மை. பல பேர் வந்துட்டு தூக்கம் வரலன்றதுக்காக தான் ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் மூலிமா தூக்கம் நல்லா டீப் ஸ்லீப் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இது ஹோம் ரெமடிஸ்னு நம்ம வந்து எதுவுமே இது பண்ண வேண்டாம். அன்றாடம் நம்ம எந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கிட்டோம்னாலே போதுமானது. நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் 9-9:30 வரைக்குமாவது நம்ம வந்து முழிச்சு இருக்க தான் செய்கிறோம். அது வரைக்கும் போதும் உங்களுக்கு. நமக்கு 9-9:30க்கு அப்புறமா வந்து நம்ம தூங்க ஆரம்பிக்கிறது தான் வந்து நல்லது. காலையில் ஒரு வந்து மினிமம் வந்து ஒரு 7 to 8 hours வந்து தூங்குறது வந்து அடல்ட்டு, அதாவது ஜென்ரலாக நம்ம அடல்ட்ரி ஸ்டேஜில் வந்து பார்த்தோம்னா ஒரு 7 மணி நேரமாவது தூங்குனாங்கன்னா நல்ல ஒரு நிலைக்கு வந்து அவங்கள கொண்டு வந்துடலாம். ஆக்சுவலி இந்த தூக்கங்கிறது வந்து சீராக, அதாவது நைட்டில் மட்டும் நல்லா தூங்கிட்டாங்க அப்படின்னா மற்ற எல்லா கம்ப்ளைண்ட்டையுமே வந்து நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஏன் அப்படின்னா ரீப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, நம்மளோட இன்னர் லெவலில் உள் உறுப்புகளில் வந்து வரக்கூடிய எல்லா பாதிப்புகளுமே வந்து இதுதான் மூல காரணங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு நம்ம டைம் ஒதுக்குறதுல தப்பே கிடையாது. ஸோ அதை வந்து கவனம் செலுத்தி நம்ம அதை எந்த டைமாக இருந்தாலும் சரி, நான் ஒரு 9:30க்கு தூங்க போகணுங்கிறத நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் மைண்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம அப்படி தூங்கினோம் அப்படின்னா காலையிலையும் அதே மாதிரி ஈஸியாக எந்திரிச்சிருவாங்க. அதே மாதிரி தூங்க போகும்போது ஒரு 1/2 hour பிஃபோராகவே நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறது, டிவி பார்க்குறது, இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நம்ம தூங்க போகிறது தான் நல்லது. ஏன்னா அந்த லைட் எஃபெக்ட் வந்து நம்ம கரெக்டாக அந்த நம்ம ரெட்டினல் இது வழியாக போயிட்டு நம்மளோட பீனியல் கிளாண்டை போயிட்டு நம்மளுக்கு அதில் போய் வேலை செய்யும். அப்படி அந்த பீனியல் கிளாண்டில் போய் வேலை செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே உள்ள செக்ரீட் ஆகக்கூடிய அந்த மெலட்டோனின்கிற அந்த ஹார்மோன் தான் வந்து நம்மளை ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்க நிலைக்கு, அமைதியான தூக்க நிலைக்கு, ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஸ்டேட், காலையில் எந்திரிக்கும் போதும் புத்துணர்ச்சியான கொண்டு வர்றதே வந்து அந்த இதுதான். ஸோ அது நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 hour பிஃபோராகவே, தூங்க போகிறதுக்கு 1/2 hour பிஃபோராகவே எல்லாமே நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கும்போது நல்லா ஃப்ளாட்டாக படுத்துட்டு நல்லா கால்லேருந்து தலை வரைக்கும் கொஞ்சம் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி தூங்கும்போது ஆழ்ந்த உறக்கம் நல்லா வரும். எந்தவித கனவுகள் எதுவுமே வராது. கனவுகள் எதுவுமே இல்லை அப்படின்னாலே காலையில் எந்திரிக்கும் போது புத்துணர்ச்சியோட தான் எந்திரிப்பாங்க. அதனால இதை மட்டும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பண்ணுறது தான் நல்லது. நம்மளோட ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணுன்றதுக்காக ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸையும் நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க திருச்சியில இருந்து பேசுறோமா. என் பேர் வந்து சம்சாத் பேகம். ஓகேம்மா, உங்களோட பாதிப்பு என்னன்றது நீங்க தொடர்ந்து சொல்லலாம். ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்காக பதில் சொல்றதுக்கு டாக்டர் ஜலஜவதி இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். நான் 52 வயசுமா எனக்கு. சரிங்கம்மா. ஆனா அடிக்கடி செரிமான கலர், ஆனா ஹாஸ்பிட்டல்ல காமிக்கும் போது எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. ஆனா அடிக்கடி செரிக்க மாட்டேங்குதுமா. சின்ன கஞ்சி சாப்பிட்டாலும் நைட்ல செரிக்கவே மாட்டேங்குது. சரிம்மா. அஜீர்ண கோளாறு. ஆனா நான் தூக்க மாத்திரை சாப்பிட்டேன். சுகர் இருக்கு எனக்குமா. சுகர் 25 வருஷமா இருக்கு. சரிம்மா. ஆனா தூக்க மாத்திரை சாப்பிட்டுதாம நைட்டு சுகர். அப்படி இருந்து ஒரு நாளைக்கு சுத்தமா தூக்கமே வரமாட்டேங்குதுமா எனக்கு. சரிம்மா. தூக்க மாத்திரை எவ்வளவு நாளா எடுத்துட்டு இருக்கீங்க? அதுவும் ஒரு 10 வருஷமா, 7 வருஷமா சாப்பிட்டு இருக்கேம்மா. சரிம்மா. அஜீர்ண கோளாறு வந்து எவ்வளவு வருஷமா இருக்கு? அது வந்து இப்ப பித்தப்பை எடுத்தாச்சுமா எனக்கு. அதுல ஒரு 4, 5, 7 வருஷம் ஆகுது பித்தப்பை எடுத்தோம். சரிம்மா, நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நான் சொல்றேன். அதாவது எப்பவுமே வந்து இவங்க ஸ்லீப்பிங் டிஸார்டர் சொல்றாங்க, சுகர் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, அஜீர்ண கோளாறு சொல்றாங்க. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க்டு தான். மூணுமே வந்து இவங்களுக்கு மெட்டபாலிசம் எல்லாமே வந்து கரெக்டாக நார்மலாக நடக்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது. நைட்டு நல்லா தூங்கிட்டாங்க அப்படின்னா மெட்டபாலிசம் நார்மலாக நடக்கும்போது அஜீர்ண கோளாறு வராது. அஜீர்ண கோளாறு இல்லை, கரெக்டாக செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்னா சுகர் கம்ப்ளைண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இதை வந்து சீர்படுத்துறதுக்கு இவங்களால இப்போதைக்கு முடியாது. கண்டிப்பாக வந்து
என்ன பண்ணணும் அப்படின்னா முறையான ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இவங்க எடுத்து தான் ஆகணும். அப்படி முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கழிவுப் பொருள் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்க கழிவு எல்லாமே நம்ம வந்து வெளியே அகற்றணும். அப்படியெல்லாம் அகற்றி தான் அதுக்கப்புறமா தான் 1 by 1 தான் இவங்களை வந்து வெளியே கொண்டு வர முடியும். இன்னும் ஒன்று, இவங்க வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அப்படியே வந்து அதுக்கு அடிக்ஷன் ஆகிடுறோம். ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கும்போது அதோட காம்ப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி. இந்த மாதிரி அஜீரண கோளாறுகள் எல்லாமே இன்டர்லிங்க்டாகவே அப்படியே வரும். ஸோ எல்லாமே வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைரெக்டாக அவங்க வந்து நம்ம ஹெர்போகேர் ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் நவீன் பாலாஜி சார் அவங்கள பார்த்தா தான் இவங்க வந்து என்னங்கிறது நாடி பிடிச்சி பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதுபடி நம்ம அந்த வழிமுறைகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து இவங்களுக்கு வெளியே எடுத்துடலாம். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக சரியாகும் அம்மா உங்களுக்கு. சரிங்களா? வாங்க நியர்பை பிரான்ச் எதுன்னு பார்த்துட்டு நம்ம கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. டாக்டர் சார் எப்போ வர்றாங்கன்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. வர முடியல அப்படின்னா டியூட்டி டாக்டர்ஸ் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள வந்து மீட் பண்ணிக்கலாமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் டாக்டர். குறிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது, அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றுறதுன்னு தாண்டி ஸ்லீப்பிங் பேட்டர்ன்லையும் ஆரோக்கியம் இருக்குன்ற விஷயத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூம்மா. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த எமது தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களுக்கு நன்றி.